எப்ஸ்டைன் ஃபைல்ஸ், அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டைன். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள் என்று இயேசு கிறிஸ்து முன்மொழிந்தாரே. இந்த உலகத்தை பல்லாயிரம் ஆண்டுகளாக கார்ப்பரேட்ஸ், இல்லுமினாட்டிகள் என்ற ஒரு கூட்டம் மறைமுகமாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று எத்தனை முறை கத்தி கூச்சலிட்டோம். அப்போதெல்லாம் சிரிச்சிங்களே. யூதர்கள், மொசாட், இவர்களுக்கு என்ன தொழிலண்டா? உலகின் முக்கிய பெரும்புள்ளி சக்தி தலைவர்களை ஒரு தீவிலுள்ளோ ஒரு ரகசிய இடத்திலுள்ளோ ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வித இன்னபுற சுகமுகங்களையும் அவர்கள் வழங்குவார்கள். அந்த சுகமுகங்கள் எந்த எல்லை வரைக்கும் போகும் என்று சொன்னால், சின்ன குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை காம களியாட்டங்களில் அவர்கள் ஈடுபடுத்துவதை காட்டிலும் மனித மாமிசத்தை உண்ணும் அகோரம் வரைக்கும் அது செல்லும். போதை மயக்கத்திலும் காம சுக போகத்திலும் மிதக்கும் அந்த உலகத்துடைய முக்கிய தலைவர்களுக்கு தெரியாது. அதை மொசாடே அதே தருணத்தில் படம் பிடித்து வைத்திருக்கும். பிறகு அதை வைத்தே உலகின் முக்கிய தலைவர்களை விரட்டுவார்கள், பிளாக்மெயில் செய்வார்கள். இதனை நாங்கள் ஹனி ட்ராப் என்று சொல்லுவோம். ஆஸ்கார் விருதாக இருக்கட்டும், பிலிம்பேர் விருதாக இருக்கட்டும், யூத இனத்தை சேர்ந்தவர்களுக்கே, இஸ்ரேலுக்கு ஆதரவாக படம் எடுப்பவர்களுக்கு மட்டுமே விருதுகள் அனைத்தும் வழங்கப்படும். உலகத்தில் உள்ள முக்கிய பெரும்புள்ளி சக்திகளையும் மொசாட் தன் கைக்குள் வைத்து உலகத்தை ஆட்டங்காண வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு சீட்டாட்டத்தில், அப்படி ஒரு சீட்டாட்டம் முடிகிறதுக்கு முன்னுக்கே ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை கவிழ்க்கும் வல்லமை இதே மொசாட்டுக்கு உண்டு. அப்படி வரலாற்றில் இருந்த மொசாட் கையாண்ட ஒரு சிறிய உத்தி தான் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். இன்னும் வெளிவராத பக்கங்கள் எத்தனையோ உள்ளது. ஜெஃப்ரி எப்ஸ்டைன் ஒரு மொசாட் உளவாளி. இந்த பிரச்சனை ஆரம்பமானது இஸ்ரேலிலோ, அல்லாவிடில் அமெரிக்காவிலோ, அல்லாவிடில் ஐரோப்பாவிலோ, அல்லாவிடில் ஈரானிலோ அல்ல. அதாவது டென்மார்க்கினுடைய கிரீன்லாந்தை அமெரிக்கா தங்களிடம் ஒப்படைக்கும்படி ட்ரம்ப் ஒத்தகால நின்றாம் படுவாவி. அப்பொழுதுதான் டென்மார்க்கினுடைய உளவு பிரிவு ஒரு ராஜதந்திரத்தின் இடத்திலே கையாண்டு, அதாவது ஈரான் நாட்டுக்குள்ளே இருந்த உள்நாட்டு கலகக்காரர்கள், அவர்களை தூண்டுவித்த, அவர்களுக்கு உள்ளுக்கு இருந்த போராட்டக்காரர்கள் யாரென்று பார்த்து அவர்களுக்கு உள்ளே இருந்த மொசாட் உளவு பிரிவினர் யார் என்பதை கண்டுபிடித்து ஈரான் மீதான நடவடிக்கையையும் கிரீன்லாந்து மீதான தாக்குதலையும் ட்ரம்ப் உடனே கைவிடவில்லை என்று சொன்னால், ஈரானுக்கு உள்ளே இருந்த மொசாட் உளவாளிகள் அத்தனை பேரையும் பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே தூக்கிலே போடுவோம் என்றது ஈரான். ஐயோ, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மொசாட் உளவாளிகள் அனைவரும் இஸ்ரேலுடைய செல்ல பிள்ளைகள், சிங்க குழந்தைகள். மொசாட் தலைமையகத்துக்கு தகவல் போனது, உடனே போர் நிறுத்தப்பட்டது. ட்ரம்பை பார்த்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இதற்காக போரை நீங்கள் நிறுத்தினீர்கள்? 800 போர்க்கைதிகளை, 800 குற்றவாளிகளை ஈரான் விடுதலை செய்தது, அதுக்காக தான் போரை நிறுத்தினு தன்னை கெத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காக ட்ரம்ப் ஒரு உருட்டிட்டு போனார் ஸ்வாக. ஆனால் ட்ரம்ப்ன்ற பிடி ஒவ்வொன்றும் இஸ்ரேல்கிட்ட இருக்கு, மொசாட்ட இருக்கு. வடிவாக அவதானிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உலக அரசியலை உலகத்தில் உள்ள அத்தனை தலைவருடைய அத்தனை இருண்ட பக்கமும் வெளிவரும். ஆனால் இஸ்ரேலிய தலைவர்கள் ஒரு தட்டு கூட எந்தவித டீட்டெயிலும் வெளிவராது. ஏண்டா இதை செட்டப் பண்ணுறதே அவனுங்கள் தான், வெளியிடுறதே அவனுங்கள் தான். அதாண்டா மொசாடுன்றது. எது எப்படியோ பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். ஏன் பச்சிளம் குழந்தைகளின் காமத்தை கூட விலைபேசி விற்கலாம் என்று நிரூபித்திருக்கின்றான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் என்பவன். 2019ஆம் ஆண்டு அவன் சிறைச்சாலையிலே கொல்லப்பட்டான் என்று அமெரிக்காவுடைய நியூஸ் சொல்லுது. சிறைச்சாலையிலே தற்கொலை செய்து கொண்டாரான். அவன் செத்து போனானோ அல்லாவிடில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உயிரோட இருக்கின்றானோ அது எப்படியோ, ஆனால் அவன் விட்டு சென்ற 3 மில்லியன் பக்க ஆவணங்களும் 1 லட்சம் புகைப்படங்களும் காணொலிகளும் தற்பொழுது வெடித்து சிதறி இருக்கின்றது 2026ஆம் ஆண்டில். இது வெறும் ஆவணங்கள் அல்ல, அதிகார வெறுபிடித்த மிருகங்களிடம் சிக்க சீரழிந்த சிறுமிகளின் ஊமை காயம். இது பள்ளிக்கு சென்று துள்ளி விளையாட வேண்டிய வயதிலே, கல்வியில் கற்க வேண்டிய வயதிலே லிட்டில் சென்ட் ஜேம்ஸ் என்று சொல்லப்படுற ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய ஒரு தனி திவாகி அந்த தீவுக்கு பிரைவேட் ஜெட்டிலேயே சின்ன குழந்தைகள் 13 வயது தொடங்கி 16 வயது கொண்ட சின்ன பிள்ளைகள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் பாலியல் தொழிலுக்காக. மனித மாமிசத்தை கூட உண்ணும் பெண்ணன் திண்ணிகளில் மாமிச வேட்டைக்காக. நினைத்து பார்க்கவே ஐயோ நெஞ்சு பதறுகிறது, உடம்பெல்லாம் புல்லரிக்கின்றது. அதாவது ஒவ்வொரு குழந்தைகளின் அந்த உடல் பாகை வைத்தும், உடலிருந்தின் போது அந்த குழந்தைகள் வெளிப்படுத்தக்கூடிய சத்தங்கள், அந்த அதிர்வலைகளை வைத்தும், அந்த குழந்தையுடைய பிறப்புறுப்பின் இறுக்கத்தை வைத்தும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இங்கே விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட ஒரு சமூக அநீதி இருக்க முடியுமா? அந்த தாக்கத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பல பெண்கள் அந்த தாக்கத்திலிருந்து வெளிவர முடியாதவாறு உள்ளனர். ஒரு பெண்களுக்கு எதிரியாக இருந்திருக்கின்றார். அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய பார்ட்னர் கிலன் மேக்ஸ்வெல். இப்போதான் அந்த பெண்களை வீதிகளை பார்த்து அவங்களுக்கு மூல சிலுவை செய்து ஆட்சேர்ப்பு செய்திருக்கின்றார். அன்னை தெரேசா சம்மந்தப்பட்டிருக்கின்றார். மைக்கேல் ஜாக்சன், லியோனார்டோ டிகாப்ரியோ, பில் கில்டன். இதில் என்ன சிரிப்பண்டா, நரேந்திர மோடி, அறிவியலின் பிதாமகனாக இருந்த ஸ்டீவன் ஹாக்கிங், அவருடைய பெயர் இந்த தீவுக்குள்ள அடிபடுவது உலக மக்களுக்கு அவர் மீது இருந்த மரியாதையை உள்ளுக்குள்ளே சுக்குநூறாக உடைக்கிறது அல்லவா? டொனால்ட் ட்ரம்ப்
பராக் ஒபாமா, இளவரசர் ஆண்ட்ரூசன் பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. ஃப்ளைட்ல கூட இருந்து ஒன்னா போனவெல்லாம் குற்றவாளியாண்டு இதே குற்றவாளிகள் தங்களை தாங்களே நியாயப்படுத்தலாம். ஆனால் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் வேட்கை நடந்த ஒரு தீவிர உங்களுக்கு என்ன வேலை? கேட்கிற கேள்விக்கு பதில் உண்டோ? சட்டம் இவர்களை விடுவிக்கலாம், ஆனால் மனச்சாட்சியில் ஒன்று இருக்கடா. அந்த மனச்சாட்சியுடைய நீதிமன்றத்தில் இவர்கள் என்றைக்குமே குற்றவாளிகள் தான். உலகில் கோடிக்கணக்கான மக்கள் வணங்கக்கூடிய புனித மக்கள் இருந்த ஒரு துணி, அந்த துணி ஜெஃப்ரி எப்ஸ்டைனுக்கு பரிசாக வழங்கப்பட்டிருப்பது. பணம் எதை வேண்டுமானாலும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்ற ஆணவத்தில் ஆடி இருக்கின்றது. புனிதம் கூட கரைப்பட்டு போனதா உங்களால் இலுமினாட்டிகளே. இது வெறுமனே அமெரிக்காவிலே மட்டும் நடந்த கதை என்று யாருமே கடந்து போய்விடாதீர்கள். பணம், பெயர், புகழ், அதிகாரம் கொண்ட இந்த உலகத்தினுடைய எந்த மூலையிலும் நாளை இது உங்கள் குடும்பத்துக்குள் நடக்கலாம். ஒவ்வொரு காணொளிகளிலும் அந்த சிறுமிகளின் முகம் தருகின்றது, நெஞ்சு படபடக்கின்றது. ஆகவே நம் வீட்டு பெண்களை பாதுகாப்போம், அயலோர் வீட்டு பெண்களையும் பாதுகாப்போம். பணம், புகழ், அதிகாரம், பிரபலம் என்ற மாயையில் மயங்கி சிக்காமல் விதியை மதியால் வென்று குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எங்கு நடந்தாலும் அது நாங்கள் தீராப்படம் தட்டி கேட்போம். இந்த உலகம் காம கொடுமைகளுக்கானது அல்ல, இந்த உலகம் குழந்தைகளுக்கானது. நன்றி, வணக்கம்.